நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறாரு? வாசல் அருகே வந்து விட்டார். இந்த நாளில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னுக்கூட்டியே எனக்கு சொல்லிட்டாங்க, எங்கள் பாஸ்டருமா உங்கள் பாஸ்டரையா எல்லாருமே நீங்கள் கரூர் போகணுன்னு சொல்லி. நான் அன்னையிலேருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் இதுதான். எப்பா, வாசலருகே வந்திருக்கிற ஆண்டவரை பற்றி போன வாரம் கேட்டாங்க. ஆனால் வாசல் அருகே வந்திருக்கிற நான் உங்களுக்கு வல்லமையையும் அபிஷேகத்தையும், அது மாத்திரம் இல்லை, நன்மையையும் வியாதிகளிலிருந்து குணமாக்குகிற வல்லமையையும் இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். அதை சொல்லுன்னு சொன்னாருமா. நம்புகிறவங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொன்னது, நான் உங்களுக்கு நன்மை செய்கிற போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்ற போகிறேன். யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இங்கே வந்திருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்கிறாரு, உன் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களையும் வேதனைகளையும் மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். அன்றைக்கு 3.5 வருட காலமாய் நன்மை செய்கிறவராய் என் ஆண்டவர் சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் சொல்லுது. அநேக சுவிசேஷ புத்தகத்தில் நாம் பல இடத்துல நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசிப்போம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய மனசுலையும் வர்ற கேள்வி இதுதான், ஐயா, அன்றைக்கு அப்படிலாம் நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குதா? இன்னைக்கு என் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் சொல்லக்கூடிய அளவில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதா? கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லைன்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன? காரணம் இல்லை. இந்த காரணங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் வசனத்தின்படி காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வாசிப்போமா? மார்க்கு 6:6. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அதே போல மத்தேயு 13:58 வாசிப்போம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அம்மா, ஐயா, என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலையும் அவிசுவாசம் காணப்படுமானால், ஆண்டவரை பற்றி சரியான நம்பிக்கை இல்லாமல் இருமனம் உள்ளவர்களாய், ஐயா, எல்லாரையும் போல ஒத்தது, ஊரோடு ஒத்துப்போன்னு சொல்லுவாங்க, உலகத்தோடு ஒத்துப்போனோம், எல்லாருக்கும் ஒத்தது, அப்படி நினச்சிட்டு போகிற ஒரு கூட்டம் உண்டு. அப்படி இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. அது ஆண்டவரையே தடை செய்து விடும் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுது, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவரே ஆச்சரியப்படுறாரு. ஐயா, என் பிள்ளைகள் நான் டைரக்டா அற்புதத்தை செஞ்சதை பார்த்தவங்க, ஆனா அவங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் காணப்படுத. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முந்தைய நிலைமை எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கேன்? ஆனால் முதல்ல கொண்டிருந்த
விசுவாசம் எப்படி இருந்துச்சு, இப்போ நான் எந்த நிலைமையில் இருக்கேன், முதல்ல நான் எப்படி ஜெபம் பண்ணேன், வேதம் வாசித்தேன், நான் அதை மாதிரி இப்போ நான் நடந்துட்டு இருக்கேனா? யோசித்து பாருங்க. யாரும் நான் முன்ன விட அதிகமாக நான் ஜெபிக்கிறேன், அதிகமாக வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? நானுமே கிடையாது. ஐயா, ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக எதையாவது செய்து விடணும், எப்படியாவது ஆண்டவருக்காக எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு துடிப்பு, ஒரு வாஞ்சை, விருப்பம் இருந்தது. அந்த விருப்பம் இப்போ இருக்குதா? இல்லை. காரணம், உலகத்தில் மற்றவங்களை நாம் நோக்கி பார்க்கோம், ஐயோ அவங்களாம் அப்படியா, அவங்களே அப்படி இருக்கும்போது நான் இப்படி இருந்தானே, அப்படி தானே சொல்லுவோம். நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்களோ? நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கறது பார்த்தா உண்மையிலே நான் தான் அப்படி நினைப்பீங்களா? நினைச்சோம். நம்மளே அப்படி மட்டும் தட்டிக்கிடுவோம். நம்ம வாழ்க்கையில் அந்த குணம் வேண்டாம். விசுவாசமாக இருப்போம். ஆண்டவரை குறித்து, காணாதவைகளை குறித்து நம்ம விசுவாசமாக. எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடணும், நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை உறுதியாய் நம்பணும். எந்த சூழ்நிலையிலையும், வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, எந்த சமயத்திலும் பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதை அதுதான். நான் எந்த சமயத்திலையும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பரிசுத்த பவுல் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமத்தினால அற்புதங்கள் அநேகம் செய்தவர், ஆனா அநேக அடிகளும் அவர் தான் பட்டாரு. ஒரு சமயத்தில் கல்லெறிஞ்சி அவர் செத்து போனாருன்னு சொல்லிட்டு தூக்கி நகரத்துக்கு வெளியே போய் தூக்கி போட்டுட்டாங்க. நீங்கள் வாசித்திருப்பீங்களோ என்னமோ, அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி அற்புதங்கள்லாம் செஞ்ச மனுஷனை அடித்து தூக்கி போட்டுட்டாரு. ஆனால் இவர் சீஷர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனோம். ஐயா, உபத்திரவம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய பாதை. அதை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை கண்டு ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அடுத்தபடி முன்னேற்றத்துக்கு நமக்கு அதுதான் வழி. உலகத்தான் சொல்ற மாதிரி கையையும் காலையும் ஆட்டிட்டு நம்ம பரிசுத்தமான பாதையில் போக முடியாது. நமக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. இப்படி தான் போகணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் நீ நடக்கணும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வசனத்தின்படி நான் வாழ்றேனா யோசித்து பார்த்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்யறதுக்கு இந்த வசனத்தின்படி நான் வாழ்றேனா. ரெண்டாவது, காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் வேணும். நமக்கு காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிச்சது, அது நடந்துச்சா? நடந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா தூங்குறவங்க எல்லாரும் இத்தனை பேரா? பரவாயில்ல. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கண் அப்படியே சொக்கி சொக்கி போகுது. இந்த வசனம் கேட்கறதுக்கு பிசாசு லேசில் விட மாட்டான். அல்லேலூயா. சரி, சந்தோஷமா இருங்க. காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் நமக்கு வேணும். ஐயா, ஆண்டவர் பிறப்பார்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்னாங்க, நடந்துச்சு. மரிப்பார்னு சொன்னாங்க, நடந்துச்சு. ஆனால் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது, அவர் மறுபடியும் வரப்போறாரு. மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போறாரு. எதுக்கு வரப்போறாரு தெரியுமா? நியாயம் தீர்ப்பதற்காக. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நித்திய சந்தோஷத்தை கொடுத்துட்டு பாவத்தில் ஜீவிக்கிறவங்களை நரகத்தில் தள்ள போகிறதுக்கு வரப்போகிறாரு. இதை நிறைய கிறிஸ்தவங்க நம்பி கிடையாதுமா. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த குலைச்சல் காணப்படுமா? ஒரு நாளும் காணப்படாது.
ஐயா, நான் எந்த நிமிஷத்தில் நாளைக்கு காலையில் நான் உயிரோட இருப்பேனா நிச்சயம் உண்டா? கிடையாது. நிறைய ஆக்சிடென்ட்கள் நடக்குது. நேற்றுக்கு போகும்போது எங்கள் கண்ணெருதில் ஒரு 2 பேர் பைக்கில் வந்தாங்க. நாய் குறுக்க ஓடி அப்படியே 2 பேரும் பைக்கு கீழே விழுந்து கிடந்தாங்க. ஒருத்தன் எந்திரிச்சிட்டான், ஒருத்தன் எந்திக்கலை. ஆட்களை போய் தூக்கி இது பண்ணி செஞ்சாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் நின்று பார்க்கல. இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆக்சிடெண்ட்டை பார்க்கும். ஆனால் நானும் நீங்களும் நல்லா இருக்கோம். அல்லேலூயா. சோர்ந்து போகவே வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. என்ன நஷ்டம் வந்தாலும் சரிதான், என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், கர்த்தர் நமக்கு கால், கை, கண்ணு, மூக்கு எல்லாம் நமக்கு சரியாக தந்திருக்காரு. எத்தனையோ பேருக்கு இது சரியாக இல்லை தெரியுமா? ஆனால் எனக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கும் நாம் ஓடி நம்முடைய வேலைகளை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் சரியாக நடத்திட்டு வந்தார். என் உடலுக்கு ஆரோக்கியம் தந்தாருனாலே அது ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்திருப்பேன்னா அதே ஒரு பெரிய அற்புதம். நினச்சி பார்க்கோமா? நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் மறந்து போகிறோம். ஐயோ, அவங்களாம் அப்படி இருக்காங்களே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன்? இந்த ஏங்கிற கேள்வியை தான் நம்ம அடிக்கடி நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரோம். ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ளே வச்சு கேட்போம். எத்தனை பேர் ஆமைங்க இங்கே? ஆமை. நான் அடிக்கடி ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? எங்கள் சர்ச்சில் கொஞ்ச நாளுக்கு முன்பு ஒரு நல்ல ஒரு வாலிப பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனான். பாஸ்டருக்கு ரொம்ப பிரியமானவன். அந்த காரியத்தை குறித்துலாம் சகிக்க முடியலை, என்னன்னே புரிஞ்சுக்கிட முடியல. பாஸ்டரோட அன்னைக்கு ரொம்ப துக்கத்தின் மிகுதியில் பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவரே, பாஸ்டர் என்ன இப்போ இப்படின்னு. இப்போ பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஆண்டவர் 12 சீஷர்கள் இருந்தாங்க, அவரை காட்டி கொடுக்குறோன்னு இருந்தான். யோவான் ஸ்நானகன் அவருக்கு முன் தூதனாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவராக வந்தார். பைபிள் வாசிருக்கோம் இல்லையா? பரிசுத்த யோவான் ஸ்நானகன் அவர் எப்படி இறந்தார்? இரத்த சாட்சியாய் தலை வெட்டப்பட்டு இறந்து போனார். இது ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். நீங்கள் அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா சீசர்கள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார். ஆண்டவர் உடனே மலை மேலே ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணுவார். ஸோ சில காரியங்களை கர்த்தர் இப்படித்தான் நடத்துகிறாரு. எங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களெல்லாம் நான் சாட்சியாக சொல்வேனேனா நேரம் போதாது. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. 2 பெண் பிள்ளை, ஒரு பையன் உண்டு. எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களில் நாங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா, பெந்திகாஸ்ட் சர்ச்சுக்கு நான் போனது நிமித்தம் நான் இருக்கிற கிராமத்தில் என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாரும் எங்கள் கூட பேச மாட்டாங்க. என் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பேச மாட்டாங்க. என் 3 பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளை. அப்போது சைக்கிள் கூட நான் வாங்குறதுக்கு, இதை நான் போனதுலவே சொல்லியிருக்கேன், சைக்கிள் கூட வாங்குறதுக்கு இது கிடையாது. ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் வாங்கிட்டு நான் இருக்கிற கிராமத்துக்கும் எங்கள் சர்ச்சுக்கும் ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் ஆராதனைக்கு வரணும்னா சைக்கிளில் 2 சைக்கிளில், நான் ஒரு சைக்கிளில் என் மனைவி என் பையனை வச்சுக்குவேன், பெரிய பொண்ணு என் பொண்ணை வச்சுக்குவான். இப்படி தான் நாங்கள் ஆராதனைக்கெலாம் வருவோம். அவங்களுடைய வாழ்க்கைக்காக கண்ணீர் விட்ட நாட்கள் பல உண்டுமா, பல உண்டு. எங்களை ஒருக்கி வச்சு பல காரியத்தில் பண்ணாங்க. ஆனால் அதே இடத்துல இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்து வர்றோன்னா அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்தது நிமித்தம்தான். நிறைய பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளாமல் மறைந்திருக்கிற ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளாமல் பின்வாங்கி போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்குது. பரிசுத்தவான மோசேயை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேறு வசனத்தை எடுத்து வாசிக்க சமயம் போதாது, உங்களுக்கு தெரிந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி நான் கடந்து போகிறேன்.
பரிசுத்தவானாகிய மோசே 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த வனாந்தரத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வராரு. ஒரு நாள் முட்செடியில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருக்குது. அவர் பார்க்காரு, இந்த காட்சி எனக்கு வித்தியாசமா இருக்குது. நான் இதுவரையில் இப்படி இந்த வனாந்தரத்தில் முட்செடி பற்றி எரிந்ததை நான் பார்க்கல. அப்போ நான் கிட்ட போய் அதை வேடிக்கை பார்ப்பேன் என்று சொல்லி போனார். வசனம் அப்படி தான் சொல்லுது, பார்த்தீங்களா? அவர் தூரத்தில் இருந்துட்டு பார்த்து சொல்கிறாரு, நான் அதை கிட்ட போய் பார்ப்பேன், வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி போனார். ஆனால் அங்கே இருந்து ஆண்டவர் பேசினார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. மோசே அறிந்திருந்தாரா? இல்லை. அதே மாதிரி தாம்மா நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் தேவன் மறைந்திருக்கிற ஆண்டவராய் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டே கொண்டே இருக்கிறாரு. முதல் நூற்றாண்டு சபையில் நடைபெற்றது போல அற்புதம் அடையாளம் நடக்கணும்னு வேண்டாம். தேவன் என்னையும் உங்களையும் குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டம் என்னன்னு புரிந்து கொள்ளுறதுக்கு சில வேளை முச்செடி கூட அது பயன்படும். அது மாத்திரம் இல்லை, கழுதையை கொண்டு பிள்ளையாமோடு கூட பேசினார். கழுதையை கொண்டு பேசினார். இதெல்லாம் உதாரணமாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தம் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கை, விசுவாசம். இதை ஒரு போதும் தளர விட்டுறவே கூடாது. ஒரு நாளும் தளர விடவே கூடாது. ஒரு சமயத்தில் ஆண்டவர் சீஷர்களை அவர் மலையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு கடலின் அக்கறைக்கு போடுறதுக்கு சீஷர்களை படகுல ஏற்றிட்டு போங்கன்னு சொல்லிடுவார். அதற்கு பின்பு நடு ஜாமத்தில் கர்த்தர் கடலின் மேலே நடந்து வருவார். சத்தமாக சொல்லுங்களேன், கடலின் மேலே நடந்து வராரு. அப்போ சீஷர்கள் ஆவேசம் சொல்லி சத்தம் போட்டு சொல்றாங்க. ஆவேசம் என்ன? ஐயோ பேய் வருது, அதுதான் அர்த்தம். அதை அறிந்து கொள்ள முடியல. காரணம், வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா பயந்து இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயம் உங்களுக்கு வந்துச்சு? இந்த பயத்தின் நிமித்தம் பரிசுத்த தெய்வமாகிய ஆண்டவரை நீ பேயாக பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஓ எண்ணம், ஓ இருதயம் எப்போதும் ஆண்டவரை குறித்து ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உறுதியாய் காணப்படட்டும். அதுல மாற்றம் இருக்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவரை நாம இதுல குறைஞ்சிட்டோம்னா நம்முடைய எண்ணம் வேற மாதிரி போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்தின் காரியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆவியின்படி நடக்கிறவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான் வேதம் சொல்லுது. ஆனா மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேராய் வழி நடத்தும். நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் சிந்தை காணப்படுதா, மாம்ச சிந்தை காணப்படுதா? மாம்ச சிந்தை நிமித்தம் நம்முடைய பரிசுத்தவான்கள் அநேகர் விழுந்து போனாங்க தெரியுமா? நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் விழுந்தது எப்படி? மாம்ச சிந்தத்தில் தான். இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி விலக்கி வச்சிருக்கிற கனியை அவங்க பறிச்சாங்க, புசிச்சாங்க. நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அம்மா பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சா? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ இதை பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தது? இன்பமாய் இருந்தது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் இன்பமாய் காணப்படுகிற பொருட்கள் இருக்குது. நீங்க பார்க்குறீங்களா? அதை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போறீங்களா? விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், நம்முடைய
பார்வைக்கு இன்பமான காரியங்கள் வேதம் அழகா சொல்லுது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பார்வைக்கு இன்பமாக இருக்குமா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு? அது புத்தியை கூட அப்படியே மாத்திருமா? ஆண்டவர் சொன்னாரு, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரு. ஆனா பிசாசு சொல்றான், இதை புசிக்கிற நாளில் நீ தேவர்களை போல இருப்பேன்னு சொல்றாரு. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இதுல தான் விழுந்து போகுது. ஐயா, இந்த மாம்ச சிந்தைக்கு என் சரீரம் இச்சிக்கிறத தைரியமாய் அந்த ரங்கத்தில் எடுத்து சாப்பிடுதாங்க, பார்க்காங்க, புசிக்காங்க. உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியுமா? ஆண்டவர் உன் வாழ்க்கையை பொறுப்பெடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாரு. என் இருதயத்தை நான் எப்போதும் ஆண்டவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாக வச்சிருக்கிறேனா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கிறேன்ப்பா. நான் மேலே போயிட்டேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு அருளி வச்சிருக்கிறேன். அவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நிறைய சமயத்தில் பிரியமில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சொல்லும்போது ஆவியானவர் உள்ளே இருந்து பேசிகிட்டே இருப்பார். எப்பா, நீ இப்போ பார்க்குற பத்தியா, இந்த பார்வை சரியில்லைப்பா, இந்த பார்வை வேண்டாம், இதை நீ பார்க்காத, இதை பேசாத, இதை உன் இருதயத்தில் சிந்திக்காத. கேட்போமா? இல்லை ஆண்டவரே, இது எனக்கு இன்பமாக இருக்கு, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு எத்தனை பேர் மனதை அப்படி கடினப்படுத்திட்டு அந்த பாதையில் போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் இருதயத்தை நான் எப்படி வச்சிட்டு இருக்கிறேன்? என் இருதயத்தில் உம்மை பற்றிய ஒரு உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் என் வாழ்க்கையில் காணப்படுதா? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் விசுவாசத்தில் உறுதிப்படு, உன் நம்பிக்கையில் உறுதியாயிரு. இந்த ரெண்டுலையும் நீ உறுதியாக இருந்தேன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கண்டிப்பாக உன் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுப்பாருமா. என் குடும்ப வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் தான் பொறுப்பெடுத்து வச்சிருக்கிறார். இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்லுவேன்னா, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருக்கிறோமா. என்னை நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக நடத்துவார். என் மூத்த மகா இப்போ மிஷினரி ஃபீல்டு இதில் இருக்கிறாப்புல, சென்னையில் மகாபலிபுரத்தில் இருக்காப்புல. அவங்க பாஸ்டர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க மிஷினரி அந்த இடங்களை பார்த்து இது பண்ணுறதுக்கு. என் சின்ன பொண்ணு ஆண்டோடைய கிருபையினால் ஒரு சபை போதகராய் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த மேன்மை யாரால் எனக்கு வந்துச்சு? கர்த்தரால் தாம்மா, கர்த்தரால் தான். ஒரு காலத்தில் இந்த ஆண்டவரை நீ பற்றி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ உலக மனுஷர்கள் எனக்கு எதிராக பல காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் ஒருபோதும் சோர்ந்து போகலை. தேவ சமூகத்தில் தான் கண்ணீர் விட்டு நாங்கள் அழுதுருக்கோம். 1993 பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள், புதிய வருட ஆராதனைக்கு கிளம்பணும். எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். அன்றைக்கி நல்லா மழை வேற பெஞ்சிகிட்டு இருக்குது. சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு எல்லாம் பக்கத்தில் இருந்து வீட்டில் எல்லாம் புது துணி எல்லாம் ட்ரெஸ் உடுத்தி போயிட்டுருக்காங்க. எங்கள் பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்காங்க. பார்த்துட்டு நம்மளும் இப்படி போகலாம்லப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நாம் வித்தியாசமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை உட்கார வச்சு குடும்ப ஜெபம் பண்ணுவோம். குடும்ப ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகள் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 10 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். குடும்ப ஜெபத்தை முடிச்சுட்டு மறுபடியும் எங்களுக்கு ஒரே மனசுக்குள்ளே போராட்டம். ஆண்டவரே, 2 பிள்ளைகள் பெண் பிள்ளை வச்சுருக்கேன்ப்பா, ஊரை விட்டுலாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. நான் இவங்க வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போவேன்? எனக்கு யார் ஆண்டவரே துணை? எனக்கு என் வாழ்க்கையை குறித்து நீர் என்ன வச்சிருக்கிறீர்?
நானும் என் மனைவியும் முழங்கால் போட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அழுதுட்டு சர்ச்சுக்கு நாங்கள் கிளம்புறோம். ஒரு இடத்துல போகும்போது சரியான மழை. ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடை, அந்த டீ கடைக்கு பிள்ளைகளை ஒதுங்கிறதுக்கு வச்சோம். அந்த டீ கடைக்காரர் பார்த்துட்டு, ஐயோ சின்ன பிள்ளைகளை எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களேன்னு சொல்லிட்டு இந்த தலையில் அவர்கிட்ட போடுறதுக்கு அவரும் கஷ்டப்பட்ட ஒரு இலை, வாழை இலை இருக்கும் பார்த்தீங்களா, அகலமான இலையை கொடுத்து இந்த இலையாவது தலையில் போட்டுட்டு போங்க, பிள்ளைகள் நினையாமல் போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் எப்படி இருக்கும் பாருங்கள். சைக்கிளில் வேதனையோடு நனைஞ்சிட்டு அன்றைக்கி ஆராதனைக்கு போகிறோம். ஆராதனையில் பாடல் பகுதி முடித்து ஆராதனை வேலையை பாஸ்டர் வல்லமையாக நடத்திட்டு வராரு. அப்போ அப்படியே சொன்னார், மகனே மகளே, நீ வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னால் முழங்கால் போட்டு உன் காரியத்தை எல்லாம் நீ கர்த்தரிடத்தில் நீ சொல்லியிருக்க. அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார், உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறான்னு சொல்லி அன்னைக்கு பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக எனக்கு சொன்னாருமா. எங்கள் 2 பேருடைய உள்ளமும் அன்னைக்கு படைஞ்ச சந்தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரேன்னு சொல்லி துள்ளி குதித்தோம். ஆனால் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை நான் இன்றைக்கும் நினைவு கூறுதேன். அவர் அந்த வார்த்தையில் குறைவு வைக்கவே இல்லைம்மா. அந்த வார்த்தையில் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துகிறாருமா. உங்களுக்கும் சொல்கிறது, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை ஒருபோதும் விட்டு விடாதீங்க. 3 காரியம்: வேத வாசிப்பு, ஜெபம், பரிசுத்தவான்களோடு ஐக்கியம். இந்த 3ஐயும் நம்ம சரியாக செய்கிறோமா நீங்கள் பார்த்துக்கணும். தனி ஜெபம் செய்கிறீங்களா? குடும்ப ஜெபம் செய்கிறீங்களா? வேதம் வாசிக்கிங்களா? இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார்மா. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கணும், பரிசுத்தவான்களோடு ஐக்கியத்தை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இந்த 3ம் சரியாக இருந்தால் தான் கர்த்தர் நம்மை வழி நடத்த முடியும். எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கங்க. வேதத்தெல்லாம் எப்படி வாசிக்கணுங்க எனக்கு தெரியாது. பாஸ்டர் கபிரியல் பாஸ்டர் அருமையாக சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் தினசரி வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியை சொல்லுவாங்க. எந்த பகுதியை சொல்லுவாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டாக சொல்கிறீங்க பாஸ்டர். அப்படி நீதிமொழிகள் 30 ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். அதை நான் இன்றைக்கும் வாசிச்சுட்டு வரேம்மா. பெருமைக்கு சொல்லலை, சாட்சிக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நீதிமொழிகளை அந்த தேதியில் அந்த அதிகாரத்தை வாசித்துருவேன். அது மாத்திரம் இல்லை, டாக்டர் பில்லி கிரஹாம் ஐயா உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஊழியக்காரர். எத்தனை பேர் அறிஞ்சு வச்சுருப்பீங்களோ தெரியாது. அமெரிக்க அதிபர் யார் அவங்க பதவியேற்பு வச்சாலும் இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபிக்காமல் பதவி ஏற்க மாட்டாங்க ஐயா. இவருடைய இறப்புக்கு லட்சக்கணக்கான மனிதர்கள், அரசாங்க ஒரு பெரிய மரியாதையோடு அவருடைய அடக்காராதனை நடந்துச்சு. எத்தனை பேர் நீங்கள் அறிந்திருப்பீங்களோ தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட மகன் வளர்வதற்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய தாய் வேத பகுதியை வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சங்கீத பகுதி எத்தனை சங்கீதம் இருக்குது? 150. சத்தமா 150 சங்கீதம். மாதத்தில் எத்தனை நாள்? 30 நாள். ஒரு நாளைக்கு 5 சங்கீதங்களை வாசிச்சாதான் ஐயாவுக்கு சாப்பாடாம். அவர் அப்படியே பழகி இருக்காரு. தினசரி 5 சங்கீதத்தை வாசிக்கணும். இப்போ நானும் அதை கடைபிடிச்சிட்டு வரேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் தினசரி ஒவ்வொரு அதிகாரம் வாசிப்பேன். சங்கீதம் 5 சங்கீதத்தை வாசித்து முடிப்பேன். இது போக குடும்ப ஜெபம் காலை மாலை ஒழுங்காக பண்ணுவோம். அதில் வேதத்தில் முதல் பகுதியிலேருந்து வாசிச்சிட்டே வரோம். கண்டிப்பாக வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு தடவை வேதாகமத்தையும் வாசித்து முடிச்சிருவோம். ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகத்தையும் சங்கீதத்தையும் மாதம் படிச்சுட்டே இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கு? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பேச்சு தான் காணப்படுமா ஒழிய, ஆனால் செயல்பாடை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குமா? உன் வாழ்க்கையில் அற்புதத்தையும் நன்மையையும் திடமாய் பெறணுமானா
வசனத்தின்படி நாம உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அதுல மாற்றம் வைக்கவே வைக்காதீங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பேசக்கூடிய காரியங்கள் நிறைய நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இனிமேல் பேசுறதுக்குல. ஆனால் எடுத்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிருந்தேன். ஆண்டவர் இருக்கக்கூடிய இடங்களை சில நேரத்தில் நாம் அறியாமல் மறைந்திருக்கிற ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் சில வேளையில் நம்முடைய பாதையில் ஓடிட்டே இருக்கிறோம். அப்படி ஓடினவர் நம்முடைய தாவீது ராஜா அப்படி சில காரியத்தில் அப்படி பண்ணியிருக்காரு. அந்த சம்பவத்தை மாத்திரம் பார்த்துட்டு நாம் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். தாவீது ராஜா அப்படி போயிருப்பாரா? தாவீது ராஜாவை குறித்து கர்த்தரே சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன்னு தாவீது ராஜாவை சொல்கிறாரு. என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்லி அநேக இடத்துல அழைச்சிருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான் கூட சில காரியத்தில் இதாகி போனார். ஒரு காரியம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் பண்ணின ஒரு தப்பு. என்ன தப்பு? ஸ்தோத்திரம். இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் அந்த பாவத்துக்குள்ளே விடுறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதனுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். பின்பு தாவீது நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். நான் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய். இவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. கர்த்தர் இவனுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆடுகளின் பின்னால் போன மனுஷனை கூப்பிட்டு ஒரு ராஜ அபிஷேகத்தை கொடுத்து எல்லா இடத்துலையும் பாதுகாத்துட்டு வராரு. ஆனால் இப்போ ராஜாவுக்கு என்ன பயம் வந்துச்சு? நான் எந்த நாளிலாயிலும் சவுலின் கையினால், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் தாவீது ராஜாவை எப்படி உயர்த்தணும்னு வச்சுட்டு இருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட சில வேளையில் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோமா? தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம், நோக்கம் உண்டு. நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டா உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார். இது தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்குங்கள். அடங்கி இருக்க மனசு வராதுமா? நம்ம சில நேரத்தில் நாம் சுயத்தை வெளிப்படுத்தி, தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் எந்த நாளிலாகிலும் சவுலால் நான் செத்துருவேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்? பெலிஸ்தர் தேசத்துக்கு ஓடி போகிறேன். ஐயா, பெலிஸ்தரை கொல்றதுக்குன்னே தான் கர்த்தர் உன்னை வேறு பிரித்து இப்படி அலைய வச்சு ராஜ அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் நீ இப்போ எங்கே போகிற? பெலிஸ்தர் தேசத்துக்குள்ளே போகிற. ஆண்டவற்றை கேட்டியா? நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிக்கன்னா 1 சாமுவேல் 22:10 வாசிப்போம். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து. கொஞ்சம் யோசிங்க. கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஒரு போஜனத்துக்காக கர்த்தரிடத்தில் விசாரிச்சான். 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. வசனத்தை பாருங்க. பெலிஸ்தரை யுத்தம், அவனுக்கு சாப்பாடு வேணும்னா கூட அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கான். இப்போ பெலிஸ்தரை யுத்தம் பண்ண போறான். அவன் யார்கிட்ட விசாரிக்கிறான்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கான். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. ஒரு அதிகாரத்துக்குள்ள எத்தனை தடவை கர்த்தரை தேடுறான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு போறான். யா
ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல்ல நானும் நீங்களும் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் நாட்கள் ஆக ஆக அதை இன்னொரு முறையில் சொல்லணும்னா, உயிர் பயம் வந்ததுனால நான் செத்துருவேனோ, தாவீது ராஜாக்கு அப்படி ஒரு பயம் தான் வந்துருச்சு. எந்த நாளிலாகிலும் சவுல் என்னை கொண்டு போட்டுருவான். இவன் நம்பிக்கை எங்கே போயிடுச்சு பாருங்க. எப்படி இருந்த ஆளு இப்படி மாறிடுறாரு. நான் எந்த நாளிலாகிலும் சவுலின் கையா செத்து போவேன். அப்போ நான் எங்கே போக போகிறேன்? பெலிஸ்தர் தேசத்துக்குள்ளே போக போகிறேன். அதுக்கு கர்த்தரிடத்தில் விசாரிக்கலாமா? சாப்பிட நடக்க பெலிஸ்தர்ட்ட யுத்தம் பண்ண போக விசாரித்த மகன் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட விசாரிக்கலை. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் எங்கே போய் சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் உட்காருதான். நான் அந்த வார்த்தையை சொல்லணும்னா, சிக்கி லாக் ஆயிட்டான். ஆமாம்மா, சில நேரத்தில் சில இடத்துல நானும் நீங்களும் இப்படி சிக்கி லாக் ஆயிருந்தோம். அது எந்தெந்த இடம்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. என் பிள்ளைய நான் இந்த நாளில் இப்படி உயர்த்தணும், என் பிள்ளைய நான் இப்படி நடத்தணும் வச்சிருப்பாரு. ஆனால் நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இல்லை நான் எப்படியாவது செத்து போவேன், என் வாழ்நாள் இதோட முடிஞ்சிரும், இனி நான் தப்பி பிழைக்க மாட்டேன், அதனால இருக்கிற வரையில் நான் பாவத்துக்குள்ளே போயிடுவேன். ஐயா, இருக்கிற வரையில் நான் எப்படியோ சந்தோஷமாக வாழணும். நம்ம வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறோம். தாவீது ராஜாவுக்கு இந்த இடத்துல அப்படி ஒரு சிக்கி லாக் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் அந்த பகுதியை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பறிச்சுட்டு போயிடுறாங்க. தாவீதும் அவன் கூட இருந்தவங்க மட்டும் இருக்காங்க. அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் இல்லை. நடந்ததை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டுக்கு போய் வேணால் வாசித்து பாருங்க. அவங்க கூட இருந்தவங்க தாவீதை கல்லறியணும்னு சொல்லி, தாவீதை கொல்லணும்னு சொல்லி நினச்சிட்டான். யோசித்து பாருங்க. தாவீது நினச்சது சவுல் என்ன கொன்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் இப்போ அவன் கூட இருந்தவங்களே அவனை கல்லறிய முற்பட்டாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா அந்த வேளையிலும் இவன் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தாமா. வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அது மாத்திரம் இல்லை, அவன் தேவனுக்குள் தன்னை தேற்றி கொண்டான், தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நடந்தது என்ன? அவன் இழந்து போனதை எல்லாம் மறுபடி மீட்டு ரட்சித்தான். இவன் நினைச்சபடி அவன் சாகலை. இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற, சமஸ்த இஸ்ரவேலையும் நியாயம் விசாரித்த ஒரே ராஜாவாக இருப்பார்னா அது தாவீது ராஜா மட்டும்தான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தது தாவீது ராஜா. அவருடைய மகன் காலத்தில் கொஞ்ச நாளாக இருந்துச்சு. ஆனால் சாலமோன் ராஜாவுடைய காலத்திலேயே பிரிவினைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் தாவீது ராஜாவை அவர் ஏற்படுத்தி வைத்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த பத்சேபாள் காரியத்தில் கூட நடந்தது என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, மறு வருஷம் எல்லாரும் கேட்டுக்கங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய காலத்துல தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் அவனுடைய சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ இங்கதான் கவனிங்க, தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உன்னை யுத்தத்துக்கு போக வேண்டிய காலகட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார்.
தாவீது ராஜாவை யுத்தத்துக்கு பழக்குவித்து, சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் கொன்று பழக்குவித்து, யுத்தத்திலே அவனுடைய நாட்களை கழித்து ரத்தம் சிந்துறதுக்குன்னே அவனை வைச்சாரு. ஆலயத்தை கெட்டுறதுக்கு நீ கெட்டக்கூடாதுப்பா, ஏன்னா உன் கை இரத்த கடை படிந்தது, உன் மகன் தான் கெட்டுவான், நீ யுத்தத்துக்குன்னே பழக்குவிக்கப்பட்டவன். ஆனா யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல யுத்தத்துக்கு போகல. ஐயா உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்தது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா உட்கார்ந்த மனுஷன் சும்மா உட்காரல, எங்க உலாத்துனான் தெரியுமா? உப்பரிக்கையின் மேல உலாத்துறான். உப்பரிக்கையின் மேல உலாத்தும் போதுதான் குளிக்கிற பெண்ணை பார்க்கறான். ஐயா அம்மா, தேவன் என்னையும் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வச்சிருக்கணும் பார்ப்போம். நாமளா ஒரு கணக்கு போட்டுட்டு என் வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சுது, என் வாழ்க்கை இதோட போச்சு, நம்பிக்கை இல்லாத தன்மையையும் விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாகவும் எங்கேயோ நீங்கள் பார்க்காதீங்க. உலகத்தை ஒருபோதும் பார்க்காதீங்க. நம்முடைய மாம்சம் விரும்புகிறது போல ஒரு நாள் நடக்காதீங்க. வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. உன் இருதயத்தை நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நீ ஒப்பு கொடுக்குறிய பார்த்துக்க. வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்புன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை மிகவும் முக்கியம். எப்படி இருக்கும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்குமா? கர்த்தர் யுத்தத்துக்கு உன்னை அழுப்புற இடத்துக்கு நீ யுத்தத்துக்கு போறியா? உன் செயல்பாடு கர்த்தர் உன்னை போக சொல்ற இடத்துக்கு போறியா? இல்லை, உனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்கிட்டு உன் இருதயம் விரும்பினபடி நடக்கிறியா? உன் நேரத்தையும் காலத்தையும் எப்படி நீ செலவழிக்கிற? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறாருமா? என் பிள்ளைக்கு நான் நன்மை செய்யணும், என் பிள்ளைக்கு வியாதியிலிருந்து குணமாக்கணும், ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படி காணப்படுது? சமயம் முடிஞ்சிருச்சு, அதையும் பேச நான் விரும்பலை. சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் என் கூட பேசியிருக்கீங்கப்பா, என் கூட பேசுறீங்க ஆண்டவரே. நான் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும்? என் வாழ்க்கையில் நான் எந்த பகுதியில் நான் உமக்கு குறைவு வச்சிருக்கிறேன்? கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா அது நன்றா தெரிஞ்சிடும். என் பகுதியில் நான் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன்ப்பா. நான் தனிமையாக இருக்கும்போது என் சிந்தனை வேற எங்கேயோ போயிடுது. டிவி, செல்ஃபோன் இவைகளை உபயோகப்படுத்தும் போது என் இருதயம் எப்படியோ போயிடுது. தேவையில்லாத காரியங்களை நான் சிந்திச்சிடுறேன். இன்றைக்கு அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறாரு. ஒப்பு கொடுப்போமா? முடிந்தால் முழங்கால் படியிடுவோமா? முடிந்தவர்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா சொல்லுவீங்களா? ஏசப்பா, நாங்கள் உண்மை உறுதியாய் நம்பணும்ப்பா. எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஒருபோதும் குறைவு வைக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாளில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் எடுக்க போகிறாரு. கர்த்தர் திட்டமாய் சொல்கிறாருமா, என் பிள்ளையுடைய இருதயத்தை பார்க்குறேன், நொறுங்கின இருதயத்தை பார்க்கிற என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் பார்க்குறாரு. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவரே, எங்க நம்பிக்கை நீங்க தான்ப்பா, நான் உண்மைத்தான் நம்பி இருக்கேன்ப்பா, இந்த உலகத்துல உண்மை தவிர வேற எந்த நம்பிக்கையும் எனக்கு கிடையாதுப்பா, நீங்க தான் என் பரிகாரி. சொல்லுவோமா? சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோம்.
என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா, என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரா. எல்லாரும் பாடுவோம். புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா, என் நம்பிக்கையே. எல்லாரும் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். எல்லாரும் சொல்லுவோமா? அதிசயம் நடத்திடுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா, என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா, என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா, என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யாய் ஒளியாய் இருக்கிறார். நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலக மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் பலவிதமான சூழ்நிலைகளிலே கழித்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு சிறு கூட்டமாக மேல் வீட்டு அறையிலே ஆதி சபையிலே கூடி ஜெபித்தது போல நாங்கள் மேல் வீட்டு அறையிலே கூடி ஜெபிக்கும்படி ஒரு சிறு கூட்டமாய் உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக கூடி ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லியிருக்கிறேன். பலவிதமான வாக்கு தத்தத்தினாலும் நீர் எங்களை தேற்றுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஊழியத்து நிமித்தம் வெளியே சென்றிருக்கிறதான எங்கள் போதகரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய முழு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்களை தெரிந்து கொண்டதன் நோக்கங்களை
கத்த நிறைவேற்றியருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய முழு குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இவர்களை கொண்டு வாழ்க்கையில என்ன சித்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறீரோ அவர்களை கத்தர் செய்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செல்வச் செழுமையோடும் ஆவியின் நிறைவோடும் இந்த பிள்ளைகள் இன்னும் வாழ்ந்து சுகித்திருக்க கத்தர் கிருபை செய்திருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இவர்கள் நிமித்த அநேகர் உம்மண்டை ஓடி வரத்தக்கதாக கத்தர் அனுக்கிரகம் பண்ணி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.